இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எண் 1 விளையாட்டு உலகம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பட்டம் பறக்குது என்கிற தலைப்பில் ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார்கள். இப்பாடலை முதற்கண் நாம் வாசித்து பழகுவோம். வண்ணப் பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. இப்பாடலின் பொருளை பார்க்கிறோம் நாம. பட்டம் என்றால் என்ன? பட்டம் என்பது வண்ண தாள்களாலும் குச்சி போன்ற பொருட்களை கொண்டும் நூல் போன்ற பொருட்களை கொண்டும் உருவாக்கப்படுவது. இதை நூலினால் கட்டி முறையாக வடிவமைத்து செய்து அதை பறக்க விட்டால் அது பறக்கும். அதான் நம்ம பட்டம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ இந்த பட்டம் பறக்குது என்கிற பாடலின் பொருளை நாம காணலாம். வண்ணப்பட்டம் பறக்குது. வண்ணம் என்பது நிறத்தை குறிக்கக்கூடிய சொல். வண்ணப்பட்டம் பறக்குது. வண்ண நிறத்தோடு இருக்கக்கூடிய, வண்ண வண்ணமாக பல நிறங்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டமானது பறக்கிறது. அது எப்படி பறக்கும்? வளைந்து நெளிந்து பறக்குது. வளைந்து நெளிந்து பறக்கும். அது ஒரே இடத்துல நின்ற இடத்திலேயே பறக்காது. இப்படியும் அப்படியுமாக பாம்பு போல் நெளிந்து நெளிந்து பறக்குது. மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. காற்றுக்கு தகுந்தாற் போல மேலே எழுவதும் கீழே இறங்குவதுமாக இருந்து அது பறப்பது தலையை ஆட்டி பறப்பது போல் இருக்கிறது. அந்த பட்டம் எங்கே பறக்கிறது? வானில் பட்டம் பறக்குது. அப்புறம் வாலை ஆட்டி பறக்குது. வாலுங்கிறது என்ன? விலங்குகளுக்குத்தானே இருக்கும் வால். இங்கே அந்த தாள்லேயே ஒரு பகுதி நீளமாக ஒட்டி அதோடு ஒட்டி விடுவார்கள். பட்டத்தோடு ஒட்டி விட்டால் அது மேலே பறக்கிற போது காற்றிற்கு வாலை ஆட்டி பறப்பது போல அழகாக இருக்கும். அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. பட்டம் எப்படி பறக்கிறது? நின்ற இடத்திலேயே பறக்காமல் இப்படியும் அப்படியுமாக காற்றிற்கு ஏற்றாற்போல் அசைந்து ஆடி அழகாக பறக்கிறது. வீசும் காற்றில் பறக்குது. பட்டம் எப்படி பறக்கும்? எப்படி பறக்கும்? காற்று இருந்தால்தான் பறக்கும். காற்று வீசினால் இன்னும் நன்றாக பறக்கும். வீசக்கூடிய காற்றிலே அது பறந்து கொண்டிருக்கிறது. வித்தை காட்டி பறக்குது. வித்தைன்னா என்னது? வித்தைன்னா திறமை. மனிதர்களுக்குத்தானே திறமை உண்டு. ஆனால் இங்கே இந்த பாடலாசிரியர் கூறுகிறார், இந்த பட்டமே ஒரு உயிரினம் போல அல்லது ஒரு மனிதனைப் போல வித்தை காட்டி திறமையை காட்டி பறக்கிறது, பறப்பது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. பறவைகள் இருக்கிறதே, அது வானிலே பறந்து கொண்டே இருக்கும். இந்த பட்டமும் வானில்தான் பறக்கும். அது பறப்பது எப்படி இருக்கிறது? பறவையோடு போட்டி போட்டு பறப்பது போல் இருக்கிறது என்று இந்த கவிஞர் கூறுகிறார். அடுத்த பகுதி விடை சொல் உள்ளே சொல். இங்கே ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம் கொடுத்திருக்காங்க. இதை விளையாட்டு உலகம் என்று அங்க ஒரு பெயர் பலகை வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார விளையாட்டு சாதனங்கள் நிறைய இருக்கிறது. வெளியிலேயே ஒரு கோமாளி நிற்கிறார். கோமாளின்னா யாரு? தன்னுடைய பேச்சினாலும் செயலினாலும் ஆடை அணிந்திருக்கக்கூடிய விதத்தினாலும் சிரிப்பு மூட்டக்கூடியவருக்கு பெயர் நாம கோமாளி, ஜோக்கர் அப்படின்னு சொல்றோம். இங்கே 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவ செல்வங்கள் விளையாட்டு உலகத்தை சுற்றி பார்க்கிறதுக்காக வர்றாங்க.
அப்போ அந்த கோமாளி சொல்றாரு, வாங்க குழந்தைகளே, விடுகதைக்கு விடை சொல்லுங்க, உள்ளே செல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. விடுகதைன்னா என்ன? விடுகதை என்றால் என்ன? விடுகதை என்றால் தெரிந்த சில செயல்களை, வடிவங்களை கூறி நினைத்த விடையை வரவழைத்தல், கேட்டல் என்று நாம சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, பச்சை நிற பெட்டிக்குள் வெள்ளை நிற முத்துக்கள். அது என்ன? பச்சை நிற பெட்டிக்குள் வெள்ளை நிற முத்துக்கள். அது என்ன? வெண்டைக்காய். வெண்டைக்காய் பார்க்கிற போது பச்சை நிறமாக இருக்கிறதா இல்லையா? உள்ளே அதை பிரித்து பார்த்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, அதனுடைய விதைகள் முத்து முத்து முத்தாக வெண்மையாக இருக்கும். அதே போல்தான் இங்கே அவர் முதல்ல ஒரு விடுகதையை மாணவர்களை நோக்கி சொல்றார். உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே இடும், அது என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த சிறுவன் சொல்றான், கூர்மையான அறிவுள்ள சிறுவர்கள் இல்லையா, உடனே சொல்றான், ஓ எனக்கு தெரியும், பந்து தானே என்று உடனடியாக சொல்றான். அது உருண்டு ஓடும் பந்து. அப்புறம் தரையில் தட்ட தட்ட என்ன ஆகும்? அது மேலே இழும். ஆகவே அவன் அழகா அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். உடனே கோமாளி சொல்றாரு, சரியான விடை, நீங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கோமாளி சொல்றாரு. அதற்கு அந்த சிறுமி நன்றி கூறி கோமாளியினுடைய கைகளை குலுக்குகிறாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ளிருந்து உள்ள இருக்கிறவங்க விளம்பரம் செய்யறாங்க, குழந்தைகளை ஈர்ப்பதற்காக, உள்ள வரவழைக்கிறதுக்காக. விடுகதைக்கு விடை சொல்லுங்க, நீங்களும் உள்ளே வாங்க என்று ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி வரக்கூடிய குழந்தைகள் கிட்ட இந்த கோமாளி நிறைய விடுகதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு விடுகதை கேட்கிறார் அவரு. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே, அது என்ன அப்படின்னு கேட்கிறார். சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே, நாம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா சொல்லிடலாம், அது சலவை பெட்டி, அயன் பாக்ஸ். அப்ப இந்த சலவை பெட்டி என்ன பண்ணும்? சூடா இருக்கும். அப்புறம் துணி மேல வைத்து தேய்க்கிற போது துணியினுடைய சுருக்கங்களை போக்கிடும். ஆகவே இதனுடைய விடையானது சலவை பெட்டி. அடுத்த விடுகதை. கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்துடுமே, அது என்ன? அது உங்களுக்கு தெரியும், மின்விசிறி. மின்விசிறி சரிதானே? கிழித்து நாளும் எரிந்தாலுமே கிழமையை சரியாய் காட்டிடுமே, அது என்ன? அது என்ன? அதுதான் நாட்காட்டி. நாட்காட்டி அப்படின்னு சொன்னாலும் கேலண்டர்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. அடுத்த விடுகதை. உச்சியில் உருண்டையாய் இருந்துடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? அது யாரோ சொல்றாங்க, தீக்குச்சின்னு தானே சொல்றீங்க, அதான் சரியான விடை. இப்போ இவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன பண்ணணும்? பிறர் பேசுவதை கவனத்துடன் கேட்டு புரிந்து கொண்டால் நம்மால் இதற்கான விடைகளை சரியாக அளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விளையாட்டு அரங்கத்தினுடைய அடுத்த பகுதிக்கு அந்த 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனும் மாணவியும் வராங்க. அங்கே பார்க்கிற போது ஒரு பெயர் பலகை வச்சிருக்காங்க, விளையாடு வலிமை பெறு. விளையாட்டின் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உடல் வலிமையாகும், மனமும் வலிமை பெறும் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு கோமாளி நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 2 மாணவ செல்வங்களையும் அழைக்கிறார் அவர். மாணவ செல்வங்கள் உள்ள போய் பார்க்கறாங்க. அங்க பார்த்தா நிறைய மாணவ செல்வங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தின் கீழே பார்க்கிறோம். என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? 2 பேரு, 2 மாணவிகள் உட்கார்ந்துட்டு விளையாடுறாங்க. அவர்கள் என்ன விளையாடுறாங்க? பல்லாங்குழி விளையாடுறாங்க. இங்கே பார்க்கிற போது இந்த விளையாட்டு பல்லாங்குழி விளையாடுறாங்க.
பல்லாங்குழி என்கிற விளையாட்டை விளையாடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்கிறோம். அவங்க பரமபதம் என்கிற விளையாட்டை விளையாடுகிறார்கள். இங்க பார்க்கிறோம் இரண்டு பேரு, இங்க இருக்கக்கூடிய இரண்டு மாணவ செல்வங்கள். இவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னா, கல்லை தூக்கி போட்டு கல்லாங்காய் என்று சொல்லக்கூடிய கற்களை தூக்கி போட்டு பிடிக்கிற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்க பார்க்கிறோம் இரண்டு மாணவ செல்வங்கள் கோழி குண்டு விளையாடுறாங்க. உருண்டையா இருக்குமா இல்லையா, அந்த கோழி குண்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க கடைசியா நிற்கக்கூடிய இந்த மூன்று மாணவ செல்வங்கள்ல ரெண்டு மாணவ செல்வங்கள் கயரை சுத்துறாங்க. சுத்த அந்த கயரை சுற்றுவதற்கு ஏற்ப இந்த மாணவி எகிரி குதித்து, காலில் கயிறு படாமல் எகிரி குதித்து விளையாடுகிறாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர் பம்பரம் விளையாடுறார். அவர் சுழற்றி விடுற பம்பரம் எவ்வளவு அழகா சுற்றுது பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இரண்டு மாணவ செல்வங்களும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. கண்ணாமூச்சி என்பது கண்களை கட்டி கொண்டு அருகில் இருப்பவர்களை தொடுவதற்காக முயலுதல் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க பார்க்கிற போது விளையாடுவதற்கான பொருட்கள் நிறைய இங்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது மாணவ செல்வங்களாகிய நீங்களும் உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் என்னென்ன என்பதை உங்கள் நண்பர்களிடம் கூறுங்கள், உங்கள் பெற்றோரிடம் கூறுங்கள். அதை நீங்கள் விளையாடி மகிழுங்கள். விளையாட்டு உலகம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, உங்களுக்கும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி இந்த மாணவி கேட்கிறாங்க. பாரம்பரிய விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்க. இங்க முயலோட முகமூடியை அணிந்த ஒருவர் நின்று கொண்டு அந்த மாணவர்களை வரவேற்கிறார். அவர் சொல்றாரு, பிடித்த முகமூடியை போடுங்க, நடிக்கலாம் வாங்க என்று அவர்களை அவர் அழைக்கிறார். இங்கே நிறைய முகமூடிகள் இருக்கிறது. என்னென்ன முகமூடிகள் இருக்கின்றன? முதல்ல பார்த்தா இங்க இருக்கிறது கிளி இருக்கிறது. இங்க பார்த்தா என்ன இருக்கு? சேவல் இருக்கிறது. இங்க என்ன இருக்கு? சிங்கம் போன்ற முகமூடி இருக்கிறது. இங்க என்ன இருக்கு? மயில் இருக்கிறது. இங்க என்ன இருக்கிறது? குதிரை இருக்கிறது. இது என்ன? குரங்கு முகமூடி. இது என்ன முகமூடி? யானை முகமூடி. இது என்ன முகமூடி? நாய் முகமூடி. இது என்ன முகமூடி? முயல் முகமூடி. இது என்ன முகமூடி? காகம். இவ்வளவு முகமூடிகள் இருக்கிறது. இந்த முகமூடிகளை அணிந்து நீங்கள் ஒவ்வொருவரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய காகம் முகமூடியை அணிந்து கொண்டு அந்த மாணவன் சொல்றான், கா கா கா, நான் தான் காகம், நான் பறப்பேன் அப்படின்னு சொல்றான். இங்க இருக்கக்கூடிய முயல் முகமூடி அணிந்திருக்கக்கூடிய அந்த மாணவி கூறுகிறாள், நான் தான் முயல், நான் தாவி ஓடுவேன், எனக்கு கேரட் பிடிக்கும் என்று அவள் கூறுகிறாள். அதே போல கிளி என்ன கூறும்? கிளியின் முகமூடியை அணிந்த மாணவர் என்ன பேசி நடிப்பார்? கீ கீ, நான் தான் கிளி, மனிதர்களைப் போலவே பேசுவேன் என்று சொல்லி நடிப்பார். சேவல் முகமூடியை அணிந்த மாணவர் என்ன கூறி நடிப்பார்? நான் தான் சேவல், கொக்கரக்கோ என்று விடியற்காலையில் கூவி மனிதர்களை எழுப்புகிறேன் என்று சொல்லி நடிப்பார். சிங்கத்தின் முகமூடியை அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிப்பார்? நான் தான் சிங்கம், காட்டிற்கே ராஜா, அனைத்து விலங்குகளும் என்னை பார்த்து பயப்படும் என்று சொல்லி நடிப்பார். மயிலின் முகமூடியை அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிக்கலாம்? நான் தான் மயில், தோகை விரித்து ஆடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். குதிரை முகமூடி அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிப்பார்? நான் தான் குதிரை, வேகமாக ஓடுவேன்,
ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். குரங்கு முகமூடி அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிக்கலாம்? நான் தான் குரங்கு, மரத்திற்கு மரம் தாவுவது பிடிக்கும், வாழைப்பழத்தை கண்டால் உண்ணுவது பிடிக்கும். யானை முகமூடியை அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிப்பார்? நான் தான் யானை, விலங்குகளில் பெரிய உருவம் என்னுடையது, கரும்பு தின்பது என்பது எனக்கு பிடித்தமான ஒன்று. நாய் முகமூடி அணிந்த மாணவர் என்ன சொல்லி நடிப்பார்? நான் தான் நாய், மனிதர்களின் பாதுகாவலன் என்று சொல்லி இவர்கள் நடிப்பார்கள். நீங்களும் இவ்வாறு நடித்து பார்க்கலாம். மாணவர்கள் அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு வந்துள்ளார்கள். படம் பார் நிகழ்வு சொல் என்று அங்கே பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. படங்களை பாருங்க, கதை நிகழ்வை சொல்லுங்க என்று கரடியினுடைய முகமூடி அணிந்த ஒருவர் மாணவர்களை உள்ளே வரவேற்கிறார். மாணவர்கள் உள்ளே வருகிறார்கள். அங்கே படங்களை பார்க்கிறார்கள், கதை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அது நிறைய மரங்கள் சூழ்ந்து நடுவிலே ஒரு நீர்நிலை இருக்கிறது. அது ஏரியை போன்று காட்சியளிக்கிறது. 2 பூனைகள், கருப்பு நிற பூனை ஒன்று, மஞ்சள் நிற பூனை ஒன்று, தனித்தனியாக 2 படகுகளிலே தூண்டிலோடு வந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது 2 பூனைகளும் பேசிக் கொள்ளுகின்றன. இன்றைக்கு நாம மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். யார் அதிகமாக மீன் பிடிக்கிறோமோ அவர்களே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த 2 பூனைகளுமே ஏற்றுக்கொள்ளுகின்றன. 2வது படத்தை பார்க்கிற போது அதிலே 2 பூனைகளுமே தூண்டிலை ஏரிக்குள் போடுகின்றன. தூண்டில் மூழ்கி விடுகிறது. 3வது படத்தை பார்க்கிற போது அதிலே மஞ்சள் நிற பூனையானது தூண்டிலை மேலே தூக்குகிறது. அதிலே தூண்டில் மட்டுமே வருகிறது, மீன் எதுவும் இல்லை. அதனால் அது ஏமாற்றத்தோடு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கே கருப்பு நிற பூனையானது தூண்டிலை இழுக்க முயற்சி செய்கிறது. ஆனால் தூண்டில் மேலே வரவில்லை. ஏனென்றால் அதிலே மீன் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதனால அது ரொம்ப மகிழ்ச்சியோட சிரிக்கிறது. இந்த 4வது படத்தை நாம பார்க்கிற போது இந்த கருப்பு நிற பூனையானது தூண்டிலை மேலே இழுக்க முயற்சி செய்கிறது. மீனை வெளியில எடுக்கணும் அப்படின்னு பாக்குது. மீன் நிறைய எடை அதிகமாக பெரிய மீனாக இருக்கிறதுனால அதனால அது தூக்க முடியல. தூக்க முடியாத சூழலை பார்க்கிற போது இந்த மஞ்சள் நிற பூனையானது, பரவாயில்லையே, உனக்கு நல்ல பெரிய மீன் மாட்டிக்கிச்சு போல் இருக்க என்று ஆச்சரியத்தோடு சொல்கிறது. ஆனால் அந்த கருப்பு நிற பூனையினால் கடைசி வரை அந்த தூண்டிலை தூக்கவே முடியவில்லை. உடனே இந்த கருப்பு நிற பூனையானது முடிவு செய்கிறது. மஞ்சள் நிற பூனையை பார்த்து சொல்கிறது, என்னால இந்த தூண்டில தூக்கவே முடியல, மீன் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீயும் என்னுடைய படகுக்கு வா, என்னுடைய படகுக்கு வந்துரு, நாம 2 பேரும் சேர்ந்து அதை தூக்கிடலாம் என்று அழைக்கிறது. அதற்கு மஞ்சள் நிற பூனை கூறுகிறது, அந்த மீனை எடுத்துட்டா நீ தானே ஜெயிச்ச மாதிரி ஆயிடுவ, போட்டியில நீ தானே வெற்றி பெற்றுடுவ அப்படின்னு சொல்லுது. அதற்கு கருப்பு நிற பூனை சொல்கிறது, இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே அந்த மீனை மேல எடுக்கிறோம். அதனால இதை பொறுத்த வரைக்கும், இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மீனை எடுக்கிறதுனால நாம 2 பேருமே வெற்றி பெற்றவங்க தான். அத்தோட மீனும் நம்ம 2 பேருக்குமே சமமாக நாம மீனையும் நாம சமமாக பங்கிட்டு கொள்ளலாம் என்று கூறுகிறது. அதை கேட்ட உடனேயே 5வது படத்திலே அதை கேட்ட மஞ்சள் பூனை அதை ஒத்துக்கொண்டு கருப்பு நிற பூனையினுடைய படகிற்கு வருகிறது. கருப்பு நிற பூனையோடு சேர்ந்து தூண்டிலை தூக்குகிறது. ஒரு பெரிய மீன் சிக்கி இருக்கிறது. அதை கண்டு 2 பூனைகளும் மகிழ்ச்சி அடைகின்றன. பிறகு 6வது படத்திலே பேசியது போல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம தனியா முயற்சி பண்ணி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த மீனை தூக்கி இருக்க முடியாது. ஆனா 2 பேரும் சேர்ந்ததுனாலதான் நாம அந்த மீனை எடுக்க முடிந்தது. ஆகவே இந்த வெற்றி 2 பேருக்குமே சொந்தம்
அப்படின்னு சொல்லி இந்த மீனை நம்ம 2 பேருமே பாதி பாதியாக பங்கிட்டு கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியாக மீனை தூக்கிச் செல்கின்றன. இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, நீயா நானா என்று 2 பூனைகளும் சூழ்நிலை தெரியாமல் போட்டி போட்டு கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்திருக்குமா? சூழ்நிலைக்கேற்ப சரியான முடிவை எடுப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை இக்கதையானது நமக்கு உணர்த்துகிறது. படத்தை பார்த்து நீங்களும் கதை சொல்லுங்க, கைதட்டல் பெறுங்க, கதைப்படங்களை உற்று நோக்குக, நிகழ்வை கூறுக. மாணவர்கள் அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்காங்க. வளையம் வீசு, பொருளை பெறு. அங்க ஒரு கோமாளி நிக்கிறாரு. அந்த கோமாளி மாணவர்களை பார்த்து சொல்றாரு, பிடித்த பொருள் மீது வளையம் வீசுங்க, அதையே பரிசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க என்னென்ன பொருள்கள் வச்சிருக்காங்க? மிதிவண்டி வச்சிருக்காங்க, உண்டியல், புலி, கண்ணாடி, வானூர்தி, கரும்பு, விசிறி, சீப்பு, பந்து போன்ற பல பொருட்களை இங்க வச்சிருக்காங்க. மாணவர்கள் வளையத்தை வாங்கி அந்த பொருட்களின் மீது வீசத் தொடங்குகிறார்கள். எது வளையம்? கையில வச்சிருக்காங்களே, இதுதான் வளையம். இது வளையம். இது என்னது? இது மிதிவண்டி. இது விசிறி. இது புலி. இது கண்ணாடி. இது பந்து. இது வானூர்தி. இது கரும்பு. இது சீப்பு. இது உண்டியல். மாணவர்கள் வளையம் வீசுறாங்க. இந்த மாணவன் வீசக்கூடிய வளையமானது சரியாக இந்த விசிறியில் வந்து விழுகிறது. மாணவன் விசிறியை பரிசு பொருளாக பெறுகிறான். மாணவி அதே போல் வளையத்தை வீசுறாங்க. அது வானூர்தியின் மீது வந்து சரியாக விழுகிறது. மாணவி வானூர்தியை பரிசாக பெறுகிறாள். இங்கே எனக்கு பரிசாக கிடைத்தவை அப்படின்னு பார்க்கிற போது, இங்கே உங்களுக்கு அது மாதிரி நீங்க விளையாட அதுக்கு என்ன பரிசாக கிடைத்ததோ அதை எழுதலாம். அதே போல் இந்த மாணவர்களுக்கு என்ன பரிசாக கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, மாணவிக்கு என்ன கிடைச்சது? வானூர்தி கிடைத்தது. மாணவருக்கு என்ன கிடைச்சது? விசிறி கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். மாணவ செல்வங்கள் அடுத்த விளையாட்டரங்கான கண்டுபிடி காரணம் கூறு பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே கரடியின் முகமூடியில் இருந்த மனிதர் அவர்களை வரவேற்கிறார். பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடிங்க, காரணம் சொல்லுங்க என்று கூறுகிறார். இந்த படத்தை கூர்ந்து கவனிக்கிறோம். இங்க எதெல்லாம் பொருத்தமற்றது என்பதை நாம கூர்ந்து கவனித்தால் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். இங்கே ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்தினுடைய வேர் பகுதியானது இங்கே செல்கிறது. இதனுடைய தண்டு பகுதியில ஒரு பூனையானது அமர்ந்திருக்கிறது. இந்த பூனையினுடைய வாலை பார்க்கிற போது அது புலியின் வாலை போல் இருக்கிறது. ஆகவே அது பொருத்தமற்றது. அடுத்ததாக இங்கு ஒரு முதியவர் நிற்கிறார். அவர் கையில் பிடித்திருக்கும் ஊன்றுகோலானது தலைகீழாக இருக்கிறது. அது பொருத்தமற்றது. இங்க இருக்கக்கூடிய சிறுமி காலில் அணிந்திருக்கக்கூடிய செருப்பானது, காலணியானது இரண்டும் வெவ்வேறாக இருக்கின்றன. ஆகவே அது பொருத்தமற்றது. ரயில் வந்து கொண்டிருக்கிறது. இது தண்டவாளத்தின் மீது வர வேண்டும், ஆனால் சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவும் பொருத்தமற்றது. இங்கே ஒரு காளான் பார்க்கிறோம். இந்த காளான் வந்து வெண்மையான நிறத்திலே இருக்க வேண்டும். பாறையின் மீது காளான் ஒருபோதும் முளைக்காது. ஆகவே இங்க பார்க்கிற போது ஒரு கல்லின் மீது காளான் முளைத்திருக்கிறது. ஆகவே இது பொருத்தமற்றது. இங்க இருக்கக்கூடிய சேவலினுடைய கால்கள் பார்க்கிற போது 4 கால்கள் இருக்கிறது. இது பொருத்தமற்றது. இங்கே வேர்க்கடலை இங்கே வேர்க்கடலை செடியானது இருக்கிறது. வேர்க்கடலை
மண்ணுக்குள் காய்க்கும், ஆனால் இங்கே செடிகளில் வெளியிலே காய்க்கிறது. ஆகவே இது பொருத்தமற்றது. இங்கே பார்க்கிறோம், தேனீக்களோடு சேர்ந்து இங்கே நத்தைகளும் பறக்கின்றன. ஆகவே இது பொருத்தமற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். சூரியன் காயக்கூடிய பகல் வேளையில இங்கே வௌவால்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் மரங்களிலே, ஆனால் இவைகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அது பொருத்தமற்றது என்பதை நாம பார்க்கிறோம். அதற்கடுத்து இங்கே சூரியன் காய்கிற போது நட்சத்திரங்கள் தெரிகின்றன. ஆகவே இது பொருத்தமற்றது என்பதை நாம பார்க்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது பொருத்தமில்லாத 10ஐயும் கண்டுபிடித்து விட்டோம். நாங்க பொருத்தம் இல்லாத 10 இடங்களை கண்டுபிடித்து விட்டோம், நீங்களும் கண்டுபிடிங்க என்று அந்த மாணவ செல்வங்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து முகமூடி அணிந்திருக்கக்கூடிய கோமாளி நின்று கொண்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள் அடுத்த விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த முகமூடி அணிந்த கோமாளி கூறுகிறார், சொல்லோவியங்களை பாருங்க, சொற்களை தேடி வட்டமிடுங்க என்று கூறுகிறார். மாணவர்கள் அதற்கு தயாராகிறார்கள். நீங்கள் தயாரா? சொல்லோவியங்களை பார்க்கலாம். சொற்களால் இங்கே ஓவியங்களாக அந்த பொருட்களை நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். இங்கே வெள்ளம் என்கிற சொல்லை பார்க்கிறோம். அது வெள்ளம், வெள்ளக்கட்டி போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுதான் சொல்லோவியம். இங்கே தேங்காய் என்கிற சொல்லை பார்க்கிறோம். தேங்காய் போலவே இங்கே அவை வரையப்பட்டிருக்கிறது. இது தேங்காய் சொல்லோவியம். இங்கே சேவல், அடுத்து பெட்டி, அது போலவே அமைக்கப்பட்டிருக்கிறது, வரையப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிற போது தேல், இது மேளம், பேருந்து, கட்டெரும்பு, வெடி, மெழுகுவர்த்தி. இவைகள் அனைத்தும் இங்கே சொல்லோவியங்களாக காட்சியளிக்கின்றன. சொற்களையே ஓவியமாக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த படம் நமக்கு தெரிவிக்கிறது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, இந்த வெள்ளம் என்பது எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வெள்ளம் இங்கே இருக்கிறது. தேங்காய் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தேங்காய் இங்கே இருக்கிறது. அடுத்து இருக்கக்கூடிய சேவல் எங்கே இருக்கிறது? அதை நாம் தேட வேண்டும். முதலிலே சேவை தேடினால் சேவலை கண்டுபிடித்து விடலாம். இங்கே சேவல் இருக்கிறது. அதற்கடுத்து பார்க்கிற போது பெட்டி, பே எங்கே இருக்கிறது என்பதை நாம பார்க்க வேண்டும். பே இங்கே இருக்கிறது. இங்கே எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக செல்கின்றன. பெட்டி. அதற்கடுத்து தேள், தே எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. தேள். அதற்கடுத்து மேளம், மே இங்கே இருக்கிறது. இதை கீழிருந்து மேலாக இப்படி கொண்டு செல்கிறோம். பேருந்து, பேரு, இந்து எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. பேருந்து கண்டுபிடித்திருக்கிறோம். கட்டெரும்பு, கட்டெரும்பு இங்கே இருக்கிறது. வெடி, வே இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. டி இங்கே இருக்கிறது. ஆகவே இது இங்கே பார்க்கிறோம். அதற்கு அடுத்து மெழுகுவர்த்தி, மெழுகுவர்த்தி எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது என்பதை நாம கண்டுபிடித்து வட்டமிட்டிருக்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதி பெயர் எழுது பரிசு பெறும். கரடியினுடைய உருவத்தோற்றத்தில் இருக்கும் மனிதர் மாணவர்களை பார்த்து சொல்கிறார், பொம்மை வேண்டுமா? பெயரை எழுதுங்க, பரிசாக பெறுங்க என்று கூறுகிறார். இங்கே என்னென்ன பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன? ஆமை, பூனை, முதலை, நத்தை, மைனா, யானை, ஆந்தை, தவளை, குதிரை போன்ற பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன.
அவைகளுக்கு உரிய பெயரை நாம் எடுத்து எழுத வேண்டும். எழுதுவோமா? முதலில் இருப்பது என்ன? இது ஆமை. அடுத்து பூனை. இங்கே இருப்பது ஆந்தை. சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இங்கே மைனா, அவர்களை கொடுத்து விட்டார்கள். அடுத்து நத்தை. இத்தை, நத்தை. அடுத்து இது என்ன? தவளை. இங்கே இருப்பது குதிரை. இது முதலை. இது யானை. உங்களுக்கும் பொம்மைகள் வேண்டுமா? பெயர்களை எழுதுங்க, பரிசுகளை வெல்லுங்க என்று இந்த மாணவனும் மாணவியும் சொல்றாங்க. இந்த விளையாட்டரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். எழுத்தை நீக்கு, சொல்லை எழுது. அங்க இருக்கிற கோமாளி மாணவர்களை பார்த்து கூறுகிறார், வட்டங்களை நிரப்புங்க, அந்த எழுத்துக்களை கட்டத்தில் நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க என்று கூறுகிறார். இங்கே இதுதான் வட்டம். இங்கே ஈஞ் கூட்டல் ஆ ஞா என்று வந்திருக்கிறது. அப்போ இங்க என்ன வரணும்? இல் கூட்டல் ஊ ழு என்று வர வேண்டும். இல் கூட்டல் ஏ லே என்று வர வேண்டும். இங் கூட்டல் ஏ ஞே என்று வர வேண்டும். இர் கூட்டல் ஐ ரை என்று வர வேண்டும். இவ் கூட்டல் ஆ வா. ஈ கூட்டல் ஈ ஈ. இர் கூட்டல் ஊ ரூ. அடுத்து அந்த எழுத்துக்களை கட்டத்தில் நீக்கி சொல்லை கண்டுபிடிங்க என்று சொல்கிறார்கள். முதல்ல பார்க்கிறோம். பூங் ஞா கொத்து. இந்த ஞாவை நீக்கிட்டாங்க அவங்க. பூங்கொத்து என்று ஒரு சொல் வந்திருக்கிறது. அதே போல் நம்ம இங்க பார்க்கிறோம், படிக்கணும். இது மீ இன் தோ இட். இது ஒத்து வரல, இதோட சேர்த்து படிக்கணும். டி. அப்போ இது நீக்க வேண்டிய எழுத்து. மீன் தொட்டி என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த வரிசையை பார்க்கிறோம். பவுர். இது வரல. பவுர் ரை வரல. பவுர் ந. ஈ வரல. மீ சரியா வருகிறது. அப்போ பவுர், இதை நீக்கிறோம், இதை நீக்கிறோம். பௌர்ணமி சரியாக வருகிறது. அடுத்த வரிசையை பார்க்கிறோம். மா இ ழு. இது சரியா வரல. மா இ இல் தோ கை சரியா வருது. மயில் தோகை. அப்போ இதை நீக்கிறோம். அடுத்த வரிசையை பார்க்கிறோம். நே இ தோ சை. அவ்வளவுதான். இது சரியா இருக்கு. இங்கே என்கிற எழுத்து தேவையில்லை, வ என்கிற எழுத்தும் தேவையில்லை. கடைசி வரிசை பார்க்கிறோம். பொ ரூ இன் வ இண்டு. வண்டு சரியா இருக்கு. இப்ப என்ன வண்டு அது? பொ ரூ பொ இன். பொ இன் தான் சரியானது. அந்த ரூ எடுத்துடுறோம். பொன் வண்டு சரியான விடை. இப்பொழுது நாம் எழுதியவற்றை இங்கே எடுத்து எழுதலாம். அந்த எழுத்துக்கள் எது தேவையில்லையோ அதை நீக்கிவிட்டோம். இப்பொழுது அந்த சொற்களை எடுத்து நாம எழுதலாம். முதல் வரிசையில் இருக்கிறது பூங்குத்து. இரண்டாவது இருப்பது என்ன? மீன் தொட்டி. அதை எடுத்து எழுதிடலாம். மீன் தொட்டி. அதற்கு அடுத்து இருப்பது பௌர்ணமி. பௌர்ணமி. பௌர்ணமி எடுத்து எழுதிட்டோம். அதற்கு அடுத்தாக இருப்பது மயில் தோகை. மயில் தோகை எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் நெய் தோசை.
அதற்கடுத்தது பொன் வண்டு. எங்களுக்கு கிடைத்தது, நீங்களும் எழுதுங்க வெல்லுங்க. பட்டியலை படி, பிடித்ததை சுவை. மாணவர்கள் இந்த விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். கோமாளி கூறுகிறார், உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. உணவு பெயர்களை நீங்க படிக்கணும். சரியா படிச்சிட்டீங்கன்னா பிடித்ததை நீங்க சாப்பிடலாம் என்று அவர் கூறுகிறார். உணவகம் என்று எழுதியிருக்கிறார்கள். உள்ள அமர்ந்து 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சமையலர்கள் 2 பேர் நின்று கொண்டு சமைத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில நம்முடைய 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனும் மாணவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னெல்லாம் இருக்கு இந்த உணவினுடைய பெயர்கள்? குட்டி இட்லி, மினி இட்லின்னு சொல்றோமா இல்லையா, அது. நெய் தோசை, மசால் தோசை, ஆப்பம், இடியாப்பம், கேழ்வரகு அடை, சோளப்பிட்டு, அவல் உப்புமா, சப்பாத்தி, பூரிக்கிழங்கு, பொங்கல், மெதுவடை, இனிப்பு பணியாரம், பழச்சாறு, பனிக்கூழ் போன்றன இங்கே இருக்கின்றன. பனிக்கூழ் என்றால் என்னது? ஐஸ்கிரீம். நீங்களும் படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. சொற்களை உரிய ஒலிப்புடன் இதை மீண்டும் மீண்டும் படித்து பழக வேண்டும், எழுதி பழக வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.